ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वेदरसि दिक्सुरनेति कपति कमनीयं दशमुखमौलिफलिं रमणीयं केशवतीर्था रामशरीरा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। हरे कृष्णा सया गंभीरा चुंबा लगी समवा। உங்களை எல்லாரும் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு வந்து ஸ்ரீராம நவமி மகோத்சவ பண்டிகையினுடைய முதல் நாள். இன்னைக்கு வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டிய எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்றோம் பிரபு ஸ்ரீராமச்சந்திரத்துல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த 5 நாள் ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து ராமாயணம் முழுவதுமே சொல்லிட முடியாது. 5 நாள் பார்த்தாரு. ஏன்னா பகவான் லீலைகள் வந்து எல்லையற்றது இல்லையா? அந்த எல்லையற்ற லீலைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வர்ணிக்க முடியாது. என்ன மாதிரி குறிப்பிட்ட நாலேஜ் உள்ளவங்களாம் சொல்ல முடியாது. அது வந்து சமுத்திரம். பகவானுடைய லீலைகள் வந்து எல்லையற்ற. பகவான் ஸ்ரீ ராமனுடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்திய சக்தி. அதே மாதிரி ஒரு லீலைகளும் எல்லையற்றது. ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு ராமாயணம் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது, ராமாயணம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஸ்கந்தத்திலையும் ராமாயணத்துல மொத்தம் ஒரு ஸ்கந்தத்திலையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு என்ன பாடம் இன்னைக்கு, அது மாதிரி மெயின் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பகிர்ந்துக்க போறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான தினம் ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய அவதார தினம். ராமானுஜாச்சாரியர் தோன்றிய தினம். அவரை பற்றியும் சில அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான லீலைகள். நேரம் குறைவுதான், சரி பார்ப்போமா? यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अप्रत्यानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. எப்பெல்லாம் தர்மத்திலிருந்து மக்கள் விலகி அதர்மம் அதிகமா தலை தூக்க ஆரம்பிக்குதோ அப்போ பகவான் இவந்தோறும் அவதரிப்பார். எல்லாம் தமிழ் தானே? எப்பெல்லாம் வந்து தர்மத்திலிருந்து விலகிறாங்களோ, தர்மசிய கிளானின்னா தர்மத்திலிருந்து விலகல். மக்கள் எப்பெல்லாம் தர்மத்திலிருந்து விலகிறாங்களோ அப்போ பகவான் வந்து திரும்பி அந்த தர்மத்தை புனர்ஸ்தாபனம் பண்ணுவார். தர்மத்திலிருந்து விலகிறதுனா என்னது? தர்மத்திலே உயர்ந்தது பரவ தர்மம், பக்தி தான். பக்தி எப்போ மக்கள் பக்தி பாதையிலிருந்து விலகி போயிடுவாங்களோ, பக்தி பாதையிலிருந்து விலகி போகும்போது, பக்தியை மறந்து போகும்போது பகவான் திரும்பி இந்த பூமியில அவதாரம் செஞ்சு பக்தியை திரும்ப ஸ்தாபனம் பண்ணுவார். அவர் ஒவ்வொரு அவதாரத்திலையும் பக்தி தான் ஸ்தாபனம் செய்யறாரு. பக்தி தான் உயர்ந்த தர்மம், பரவ தர்மம். சோ இப்படி அவர் வந்து சில நேரம் பகவானை நேரடி அவதரிக்கிறார், சில நேரங்களில் பகவானை நேரடி அவதாரம் பண்ணி அவருடைய திவ்யமான லீலைகள் மூலமா நமக்கு திரும்ப பக்தி கொடுக்கிறார். ராம் லக்ஷ்மண், கிருஷ்ண பலராம், சைத்தன்ய நித்யானந்தர், இப்படி யுகந்தோறும் பகவான் அவதரிக்கிறார். அந்த யுகந்தோறும் அவதரிக்கும் போது பகவான் நமக்கு முக்கியமா கற்றுக் கொடுக்கிறது, நம்ம எப்பெல்லாம் பக்தியை மறந்துடுறோமோ அவர் மீண்டும் அவர் மேல அன்பு செய்யறது, மீண்டும் அவர் இடத்துல திரும்பி போறது. அதுதான் மெயின் முக்கியமா. அப்போ சில நேரம் பகவானை நேரடி அவதாரம் பண்றாரு,
சில நேரங்கள்ல ஆச்சாரியரை அமைச்சு வைக்கிறாங்க தூய பக்தர்கள். தூய பக்தர்கள் வர்றதும் சரி, பகவான் வர்றதும் சரி, ரெண்டு பேருக்கு நோக்கம் ஒண்ணுதான். பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறதும் சரி, தூய பக்தர்களுக்கு தோன்றதும் சரி, குருமார்கள் ஆச்சாரியர்கள் அவங்க இங்க வர்றதும் சரி, ரெண்டுமே ஒரே நோக்கம் தான், நமக்கு பகவானை பத்தி சொல்லிக் கொடுக்கும். கிருஷ்ணரை மறந்து போயிருக்கிற நமக்கு பக்தியை சொல்லிக் கொடுத்து, அந்த உன்னதமான பக்தி என்ன, சுத்த பக்தி என்ன, அந்த பக்தி மூலமா எப்படி நம்ம பகவான்கிட்ட அன்பு செய்யறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம பகவான்கிட்ட திரும்ப போறது, இதை கற்றுக் கொடுக்கறது தான் பகவானும் வராரு, ஆச்சாரியரும் வராரு. அப்படி தோன்றிய ஆச்சாரியர் ஒருத்தர் தான் ராமானுஜாச்சாரியர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் தோன்றினார். ராமானுஜர் வந்து இந்த பூமியில் அவதாரம் செஞ்சு அந்த சமயத்துல, ராமானுஜாச்சாரியர் தோன்றிய சமயத்துல நிறைய தவறான கருத்துக்கள்லாம் இருந்தது. குறிப்பா மாயாவாத கொள்கையை நிறைய பேர் பின்பற்றிட்டு இருந்தாங்க. மாயாவாத கொள்கைன்னு என்னது தெரியுமா? மாயாவாத கொள்கைன்னு என்னது? மாயாவாத கொள்கைன்னு என்னது? கடவுள் உருவம் கிடையாது, கடவுள் வந்து உருவம் கிடையாது, உருவமற்றவர், அவர் அருவமானவர், ஒளிவடிவானவர் அல்லது பிரம்மம். ஸோ எல்லாமே பிரம்மத்திலிருந்து வந்து எல்லாமே பிரம்மத்தில் முடியுது அப்படின்னு பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாத தத்துவம், அல்லது பகவானுடைய ரூபத்தை பௌதிகமானது என்று கருதும் தத்துவம். மாயாவாதம் அப்படின்னா உண்மை இல்லாதது சொல்ற தத்துவம். இந்த தத்துவத்தை சொன்ன ஆச்சாரியர் யாரு? மாயாவாதம் கொள்கை சொன்னது யார் தெரியுமா? யாரு? சங்கராச்சாரியர், ஆதிசங்கராச்சாரியர். அவர் வந்து சிவபெருமானுடைய அவதாரம் ஆதிசங்கராச்சாரியர். ராமானுஜர் யாருடைய அவதாரம்? ஆதிசேஷன். பகவானுடைய சேவகர் இருக்கார் இல்லையா, பாம்பு ஆதிசேஷன், அவர் தான் ராமானுஜாச்சாரியர் அவதாரம் பண்ணார். சிவபெருமான் வந்து சங்கராச்சாரியர், ஆதிசங்கராச்சாரியரா வந்தார். அவர் ஏன் ஆதிசங்கராச்சாரியர் சிவபெருமான் அவதாரம் பண்ணாரு? ஏன் சிவபெருமான் ஆதிசங்கர அவதாரம் பண்ணாரு? அவர் வந்த சமயத்துல நிறைய பேரு வேதங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேதங்கள் கிடையாது, ஆத்மா கிடையாது, கடவுள் ஒருத்தர் கிடையாது, படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது. இப்படிதான், இதுக்கு பேர் நாஸ்திகம். கடவுள் கிடையாது, படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது, வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்க. இதெல்லாம் யார் வந்தப்ப சொல்லிட்டு இருந்தாங்க? யார் அவதரிக்கு முன்னாடி? ஆதிசங்கராச்சாரியர். ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது? வேதங்கள் கிடையாது, வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதினது, வேதங்கள்லாம் கற்பனையானது, படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது, படைப்பு தானா நடக்குது. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது? ஆதிசங்கருக்கு முன்னாடி யார் அவதாரம் பண்ணாருன்னு போனோம். இப்ப நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போறோம், ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஆதிசங்கருக்கு முன்னாடி யார் அவதாரம் பண்ணாங்க? புத்த அவதாரம். ஏன் புத்தரா யார் அவதாரம் பண்ணாங்க? யார் புத்தர் அவதாரம் பண்ணா? பகவான் தான், கிருஷ்ணர் தான் புத்தரா. ஏன் அவர் கிருஷ்ணர் புத்தர் அவதாரம் பண்ணாரு? நிந்தசியக்ய விதேரஹா ஸ்ருதிஜாதம் சதய ஹ்ருதயதர்ச்சித பசுகாதம் கேசவதா புத்த சரீரா ஜெய ஜெகதீஸ்வரே. இங்க நிறைய பேர் புத்தரை வழிபடுறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ஊர்ல, மலேசியால இல்லையா? சோ ஏன் புத்தரை வழிபட ஆரம்பிச்சாங்க? புத்தர் வந்த சமயத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். இப்படியே முன்னாடி போனா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சோ புத்தர் ஏன் அவதாரம் பண்ணார் அப்படின்னா, விந்தசியக்ய விதேரஹா ஸ்ருதிஜாதம். எல்லாம் வேதங்களை ஃபாலோ பண்ணாங்க, எல்லாரும் வேதங்களை பின்பற்றினாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, வேதத்துல சொல்லிருக்கிற யாகத்தை பண்ணி யாகத்துல மிருகத்தை பலியிட்டு இருந்தாங்க. குதிரை, பசு, இந்த மாதிரி யாகத்துல மிருகங்களை பலியிட்டாங்க. அப்பாவி மிருகங்கள், வாய் பேச முடியாத அப்பாவி மிருகங்களை யாகத்துல போட்டு அந்த மிருகங்களை சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலத்துல ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டோம், 2500 வருஷம் பின்னாடி போயிட்டோம். ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்னாடி வேதங்களை பின்பற்றிட்டு இருந்தாங்க, யாகங்கள் செஞ்சாங்க, பூஜைகள் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒண்ண விட்டுட்டாங்க. எதை விட்டாங்க? வேதங்களை பின்பற்றினாங்க,
யாகங்கள் பண்ணாங்க, தபங்கள் இருந்தாங்க, விரதங்கள் இருந்தாங்க, பூஜைகள்லாம் பண்ணாங்க. ஒண்ணு விட்டுட்டாங்க. எதை விட்டாங்க? கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. கிருஷ்ணரை விட்டா போச்சு, அது அவ்வளவுதான். கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சாலும், பகவான் கிருஷ்ணரை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சாலும் அது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். பாவம் சொல்லுது, ஸ்ரமையை வகி கேவலம் தர்ம சனுஷ்டிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசுயா பாதையை எதிரதியும் ஸ்ரமையை வகி கேவலம். நம்ம பகவான் கிருஷ்ணரை விட்டுட்டு என்ன பண்ணாலும் அது வெறும் கால வரையும் தான், டைம் வேஸ்ட் தான். அப்போ வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்தவர். இது எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதை எத்தனாம் அத்தியாயம்? 15. வேதேஷ சர்வை அகமேவ வேதோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகிச்சா. வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, வேதங்களை படித்து பக்தி தொண்டு செய்யறதுக்கு பதிலா வேதங்களை படிச்சு பகவானுக்கு சேவை பண்றதுக்கு பதிலா என்ன ஆயிட்டாங்க? அந்த கர்ம காண்டத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு இந்த யாகம் பண்ண அந்த பலம் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண இந்த பலம் கிடைக்கும், யாகத்துல இந்த மிருகத்தை பலி இல்லாமா அந்த மிருகத்தை பலி இல்லாமா, இப்படியே கணக்கில் அடங்காத ஜீவன்களை யாகத்துல பலியிட்டாங்க. நிறைய உயிரினங்களை வந்து யாகத்துல பலியிட்டாங்க பிராமணர்கள். அதை சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க. அப்ப பகவான் பார்த்தாரு, இவங்களுக்கு வேதம் கொடுத்ததே என்கிட்ட வரணும் தான். ஏன் பகவான் வேதங்களை தோற்று வச்சதே அவர்கிட்ட வரணும் தான், அவர் சரணடையணும். வேதங்களின் நோக்கமே கிருஷ்ணன் அடையிறது தான். ரைட்? வேதங்களின் நோக்கமே கிருஷ்ணன் அடையிறது தான். ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? வேதங்களை ஃபாலோ பண்ணாலும் கிருஷ்ணரை விட்டாங்க. இன்னைக்கு கூட அப்படிதானே, நிறைய பேரு ஏதோ அந்த சாஸ்திரம் படிக்கிற இது படிக்கிற மாதிரி கிருஷ்ணரை வர மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? அது டிவேட் வெளியே போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி வேதங்களை படிச்சுட்டு ஆனா கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாம வேதத்துல சொன்ன கர்ம காண்டத்தை மட்டும் எடுத்துட்டு யாகத்துல மிருகத்தை பலிட்டாங்க. இப்ப அவங்ககிட்ட போய் நீங்க ஏங்க யாகத்துல மிருகத்தை பலிடுறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வேதத்துல சொல்லிருக்கல, நாம புதுசா பண்ணலையே, வேதத்துல சொல்லிருக்கு நாம பண்றோம். நீங்க நான் வேதத்துக்கு முரண்பாடு நடந்தா நீங்க கேட்கலாம், வேதத்துல சொல்லாத விஷயத்தை நான் பண்ணா கேட்கலாம், வேதத்துல சொல்லாத விஷயத்தை நாங்க பண்ண நீங்க வந்து கேட்கலாம். நாங்க வேதத்துல சொன்ன விஷயம் தானே பண்ணிட்டு இருக்கோம், அப்படின்னு நீங்க எப்படி இதை கேட்கலாம் அப்படின்னு கேள்வி. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? வேதத்துல தங்களுக்கு தேவையான பாவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, கிருஷ்ணர் விட்டுட்டாங்க. அதனாலதான் பகவான் பார்த்தாரு, இந்த மக்கள் ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க, இவங்க என்ன பண்றாங்க? வேதத்தின் நோக்கமே என்ன அடையிறதுதான், ஆனா என்ன விட்டுட்டு யாகத்தை மட்டும் பண்ணி பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கிறாங்க. இந்த யாகத்துல மிருகத்தை பண்ணி அப்பாவி மிருகங்கள், இந்த மிருகங்களை யாகத்துல பண்றாங்க. அப்ப இதை தடுக்கணும். அப்ப நானே போகணும், நானே போய் புத்தருடைய தத்துவம் என்னது? நிர்வாணம், அகிம்சா. அகிம்சா போதிக்கிற எந்த உயிரை துன்புறுத்தக்கூடாது. அதான் புத்தர் வந்தார். பகவானே புத்தர அவதாரம் பண்ணி என்ன பண்ணாரு? எந்த உயிரை துன்புறுத்தக்கூடாது, நீ யாகம் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துக்கு, அந்த நேரத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு புத்தர் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. இந்த ஒரு தத்துவம் இருக்குல்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு தத்துவமா தான் இருக்கும், கொஞ்சம் பழப்பிக்காதீங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு இடத்துக்கும் நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தாற் போல ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணலாம். There must be a time, place and circumstance. இடம், நேரம், சூழ்நிலை. சோ புத்தர் வந்து என்ன பண்ணாரு? இந்த மக்கள் எல்லாரும் வேதங்களை பின்பற்றாங்க, ஆனா என்ன கிருஷ்ணரை விட்டுட்டு யாகத்துல மிருகத்தை பலியிடுறாங்க. என்ன பண்ணணும்? யாகமே நிர்மாணம், வேதமே கிடையாதுன்னு சொல்லணும். வேதம் கிடையாது, கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, இதெல்லாம் சொன்னாதான் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஆசைதான் காரணம், உன்னுடைய ஆசைதான் காரணம், எதுவும் பண்ணாத, இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சு போயிடும், ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிட்டு. அவ புத்தர் வந்து அதை சொல்லவும், புத்தர் வந்து ஒரு துறவியா இருந்ததுனால எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தா வந்து துறவரம் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. Renunciation also attraction, one of the 6 opulence. 6 ஐஸ்வர்யத்தில் ஒன்று துறவரம். அது துறவு வந்து எல்லாரும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ புத்தா என்ன பண்ணாரு? துறவியா இருந்து எல்லாரும் வாங்க, நீங்க தவறான வழியில போறீங்க, வேதம்லாம் கிடையாது, கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, ஒண்ணு கிடையாது, நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் விட்டுருங்க, அகிம்சையை ஃபாலோ பண்ணுங்க, நான் தான் ஒரே வழி, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் புத்தரை ஃபாலோ பண்ணாங்க. அப்ப இது என்ன தத்துவம்? இது
கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, வேதங்கள்லாம் கற்பனையானது, மனுஷங்கள் இதெல்லாம் சொன்ன என்ன தத்துவம்? அதுக்கு பேர் என்னது? நாஸ்திகம். அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? வேதனா மானின பௌத்த ஹொய்ல நாஸ்திகம். புத்த கொள்கையை நாஸ்திகம் தான். நாஸ்திகம் தானே சொல்லுவாரு. நாஸ்திகம் தான் என்ன சொல்லுவாரு? கடவுள் கிடையாது, வேதம் கிடையாது, ஆத்மா கிடையாது, எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க, இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் நாஸ்திகம் தானே சொல்லுவாங்க. ஆனா புத்தர் என்ன பண்ணாரு? நாஸ்திகம் சொல்ற மாதிரி சொல்லி எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ண வச்சுட்டு அப்ப மறைமுகமா எல்லாரும் கிருஷ்ணரை தான் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? புத்தாவை கிருஷ்ணோட இன்கார்னேஷன் தான். அப்ப புத்தரை ஏற்றுக்கிட்டாங்க, இதெல்லாம் விட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா அந்த புத்தருடைய பிலாசபி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு, ரொம்ப வேகமா புத்த தத்துவம் வளர ஆரம்பிச்சது. இப்ப அவர் வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. புத்தர் வந்து நோக்கம் நிறைவேறிடுச்சு. மிருகத்தை கொள்றதில்லை, யாரும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் புத்தர் தான் கதி, புத்தம் சரணம் கச்சாமி, புத்தர் தான் ஒரே வழி அப்படின்னு நாத்திகரா மாறிட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு? இப்ப புத்த அவதாரம் பண்ணி வேதங்களை நிப்பாட்டிட்டாரு. ஆனா எல்லாரும் மிருகவாதிகளை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப திரும்பி வேதங்களை கொண்டு வரணும். அடுத்தது வந்து திரும்பி வேதத்தை எடுத்துட்டு வரணும். இப்ப கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. கடவுளே கிடையாது, ஆத்மா கிடையாதுன்னு சொல்றவங்க போய் கிருஷ்ணதா முழுமுதற் கடவுள், அவர் வந்து கோலோ பிருந்தாவன் லீலை பண்ணுகிறார், இதெல்லாம் சொல்ல ஒத்துக்கலாங்களா? சும்மா கதை விடாதீங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நம்ம காலில் முள்ளு குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? காலில் முள்ளு குத்துனா என்ன பண்ணுவோம்? இன்னொரு முள் எடுத்து அந்த முள் எடுப்போம் இல்லையா? நான் நடந்து போனேன், காலில் ஒரு முள்ளு குத்திடுச்சு, என்ன பண்ணேன்? இன்னொரு முள்ளை எடுத்து அந்த முள்ளை எடுத்தேன். அப்ப இதுக்கு என்ன பேரு? முல்லை முள்ளா எடுப்பது இல்லையா? முள்ளா எடுக்கிறது. அதே வழியில போய் ஜெயிக்கணும். அப்ப புரியுதா எல்லாருக்கும் நான் சொல்றது? கஷ்டமா இருக்கா? சரி. அப்ப ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு? அவர் வந்து அவர் வரதுக்கு முன்னாடியே பார்வதி சொல்றாரு, மகாதேவரியா சிவபெருமான் வந்து பார்வதி தேவிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாங்க? மாயாவாதம் சாஸ்திரம் பிரச்சன்யம் பௌத்தம் உச்சதே மையே விகிதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. ஓ தேவி, நான் கலியுகத்துல ஒரு பிராமண குடும்பத்துல பிறக்க போறேன். பிறந்த என்ன சார் பண்ண போறீங்க? மாயாவாதத்தை பிரச்சாரம் பண்ண போறேன். மாயாவாதம் என்னது? உண்மைக்கு எதிராக சொல்றது, இல்லாதது இருக்குன்னு சொல்றது. இருக்கிறது இல்லைன்னு சொல்லணும், இல்லாதது இருக்குன்னு சொல்லணும். உண்மைக்கு எதிராக சொல்றது அதான் மாயாவாதம். அசத் சாஸ்திரம், சத் சாஸ்திரா, அசத் சாஸ்திரா. உண்மையான சாஸ்திரம், உண்மைக்கு புறம்பான சாஸ்திரம். இப்போ நாத்திகராக மாறிக்கொண்டிருந்த மக்களை திரும்பி ஆன்மீக பாதை கொண்டு வர்றதுக்காக ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? மாயாவாதம் பேசினார். அவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் போய், ஓ நீங்க எல்லாம் வந்து கடவுள் கிடையாதுங்கிறீங்க, கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, இந்த உலகம் வந்து இந்த படைப்பு வந்து இயற்கையானது, படைப்பாளர் ஒன்று கிடையாது. இல்ல நான் ஒன்று சொல்ற கேள்வி, என்னது? பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது நித்தியமானது, அது அழிவற்றது, அது ஆன்மீகமானது. அந்த பிரம்மத்திட்டு இருந்தா எல்லாம் வந்தது, தானெல்லாம் ஒண்ணு வரல, எல்லாம் பிரம்மத்திட்டு இருந்து வந்துச்சு. எல்லாமே பிரம்மத்திட்டு, நாம கூட பிரம்மத்திட்டு தான் வந்தோம். அப்ப நாம யாரு? நாமளும் பிரம்மன் தான், நாமளும் பிரம்மன் தான். இப்ப இந்த உடம்பு எடுத்துக்கிட்டோமா? இந்த உடம்புக்கு ஆத்மா என்னது? பிரம்மம். பிரம்மம்னா என்னது? புரியுது? புரியல? சரி. சோ பிரம்மம் அப்படிங்கிறது நித்தியமானது. பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இந்த உடல் என்ன இருக்கு? ஆத்மா. ஆத்மா என்னது? நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இந்த ஆத்மா எங்க இருந்து வந்தது? ஆதிசங்கர் சொல்ல, இந்த ஆத்மா தானால வரல, அந்த பிரம்மத்துக்கு தான் வந்தது. இப்ப நம்ம மறந்து போயிட்டோம். ஆதிசங்கர் ரொம்ப அழகா பேசுவார். ரொம்ப அழகா பேசி என்ன பண்ணாரு? நம்ம எல்லாம் யாரு தெரியுமா? நம்ம எல்லாம் பிரம்மம். ஓ அப்படியா, நம்ம எல்லாம் பிரம்மம். ஆமா, அதை மறந்துட்டோம். எங்க இருந்து வந்தோம்? அங்க ஒரு பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க போகணும்? திரும்பி அந்த பிரம்மத்துக்கு போகணும். அப்ப என்ன ஆயிடுவோம்? நாமளும் கடவுள் ஆயிடுவோம். அப்ப என்னது? எல்லாம் நீயும் கடவுள், நானும் கடவுள். நம்மளை உணர்ந்துட்டா நம்ம எல்லாரும் கடவுள். ஆதிசங்கருடைய கொள்கை என்னது? ஆதிசங்கருடைய தத்துவம் வந்து அத்வைதா. துவைதம்னா ரெண்டு,
த்ரைனா சான்ஸ்கிரிட் த்ரைனா 2, தைதம்னா 2, அத்வைதானா 1. சான்ஸ்கிரிட்ல வந்து சமஸ்கிருத ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆ போட்டா எதிர்மறையான பொருள் தரும். தர்மம் அதர்மம், தைதா அத்வைதா, சுயா அனுசுயா, சுரா அசுரா. ஆ போட்டா ஆப்போசிட் மீனிங், எதிர்மறையான பொருள். அப்போ ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொன்னாரு, இங்க பாருங்க ஜீவாத்மாக்களே, நம்ம எல்லாம் நித்தியமானவங்க. இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கோம், அதுதான் தப்பு. இந்த உடலை விட்டுட்டா நம்ம பிரம்மமாயிடும். அப்ப வேதாந்த சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றாரு. வேதாந்த சூத்திரத்துல எல்லாம் பிரம்மத்திலிருந்து தான் வந்தது. சர்வம் கலோயிதம் பிரம்மம், சர்வம் கலோயிதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது. எங்க போய் முடியுது? எல்லா பிரம்மத்துக்குள்ளதான் முடியுது. அப்ப நாம யாரு? அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் இல்ல. இதை உணர்ந்துட்டா நீங்களும் பிரம்மமாயிரும். அப்புறம் எல்லா பிரம்மம் வேற வேற இல்ல, நீங்க நாங்க எல்லாம் ஒரே பிரம்மத்துல. இதுதான் மாயாவாதம். புரிஞ்சுதா? அப்ப இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கே. இது நாங்க என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், ஒண்ணுமே கிடையாது, ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது சொல்றாரு, எல்லாம் பிரம்மம்னு. அப்ப பிரம்மத்துல போயிடலாமே. ஏன் இந்த உலகத்துல நான் கஷ்டப்படணும்? இல்லையா? நான் இந்த உடல் எடுத்ததுனால கஷ்டப்படுறேன். நான் இந்த உடல் எடுத்துக்கிறதுனாலதான் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எல்லாம் வருது. இந்த உடல் விட்டாலும் கஷ்டம் போயிடும். நான் பிரம்மமாயிட்டு, நான் பிரம்மன் உணர்ந்துட்டா அந்த பிரம்மத்துல போயிடுவேன். அப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லை, நானும் கடவுளாயிருவேன். இந்த மாதிரி ஆதிசங்கர் விசாரம் பண்ணு. ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? ஹோல் கண்ட்ரி ஃபுல்லா டிராவல் பண்ணாரு, பாரதம் முழுக்க டிராவல் பண்ணாரு, பிரயாணம் பண்ணாரு, பிரச்சாரம் பண்ணாரு. 4 திசைகள். தெற்குல வந்து ஸ்ருங்கேரி மடம், தெற்குல வந்து ஸ்ருங்கேரி மடம், வடக்குல வந்து ஜோஷி மட், பத்ரிநாத்ல ஜோஷி மட், அப்புறம் வந்து மேற்குல வந்து கோவர்த்தன் மட், கிழக்குல வந்து துவாரகா மட், ஜெகநாத் புரியில கோவர்த்தன் மட், துவாரகையில துவாரகா மட், ஸ்ருங்கேரி சவுத்துல வந்து ஸ்ருங்கேரி மட், மேல பத்ரியில வந்து ஜோஷி மட். 4 இடங்களையும் போய் பிரயாணம் பண்ணி மடங்களை நிறுவி அவருடைய சீடர்கள் வந்து பெரும் சன்னியாசி ஆக்கி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாம் மாயாவாதி ஆயிட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்க? புத்த கொள்கையை விட்டுட்டு இதை படிச்சுட்டாங்க. இப்ப வந்து ஏத்துக்கிட்டாங்க, வேதங்களை ஏத்துக்கிட்டாங்க, அப்புறம் பிரம்மம் ஏத்துக்கிட்டாங்க, கடவுளை பிரம்மமா ஏத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணரை முழுவதும் கடவுளை ஏத்துக்கல. பிரம்மம் ஒண்ணு இருக்கு, நானும் பிரம்மம் தான், எல்லா பிரம்மத்துக்கும் தான் வந்தோம், அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். எங்களுடைய குரு ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு, எல்லாம் கரெக்ட் தான். இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாம் வேதத்தை ஏத்துக்கிட்டாங்க. புத்தர் வந்தப்ப என்ன பண்ணாங்க? வேதத்தை விட்டாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? வேதத்தை ஏத்துக்கிட்டாங்க. வேதத்தை ஏத்துக்கிட்டாங்க, பிரம்மத்தை ஏத்துக்கிட்டாங்க, அப்புறம் பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஏத்துக்கிட்டாங்க, நானும் பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு தன்மையில இருக்கு. இது சரியா தப்பா? இது சரியா தப்பா? என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க? இது சரியா தப்பா? இது தப்புதான் இல்லையா? சைத்தன்யா என்ன சொல்றாரு? மாயாவாதி கிருஷ்ண அபராதி. ஏன் மாயாவாதி கிருஷ்ண அபராதி? ஏன் மாயாவாதி கிருஷ்ண அபராதி? அவர் என்ன நினைக்கிறாரு? கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாது, அவர் அருவமானவர். நானும் ரூபம் கிடையாது, நானும் கடவுள் ஒண்ணு. இது அபராதம், குற்றம். அப்புறம் மாயாவாதி என்ன சொல்றாங்க? இந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, பிரம்மம், அந்த பிரம்மம் இந்த பூமியில வந்துதா, நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிச்சா, அது செயல் பண்ணிடுச்சா, திரும்பி இந்த உடலை விட்டுச்சா, திரும்பி பிரம்மம் ஆயிடுச்சு. அப்ப மாயாவாதியே அபராதம் பண்றாரு. அவர் கிருஷ்ணனுடைய உடம்பு பௌதிகமானதுன்னு நினைக்கிறார். கிருஷ்ணனுடைய உடலை நம்மள மாதிரி பௌதிகமானது. இப்ப நாம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டோமா, இந்த உடம்புல ஆத்மா இருக்கா, ஆத்மா இந்த உடம்பு எடுத்துக்கிச்சா, கொஞ்ச நேரம் இந்த உடம்புல இருக்குமா, அப்புறம் வந்து ஆதிசங்கர் சொன்ன மாதிரி நான் இந்த உடம்பு இல்ல, பிரம்மன் உணர்ந்துட்டு இந்த உடலை விட்டுட்டா நான் பிரம்மம் ஆயிடுவேன். அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் அப்படின்னு நினைக்கிறார். யாரு? மாயா. அதனால அவங்க அபராதம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு காலத்துல ஒரு 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மாயாவாதிகள் இருக்கு. இப்ப என்ன பண்ணாங்க பகவான்? அடுத்தது இந்த மாயாவாதிகளை பக்தி கொண்டு வரும். பாத்தீங்களா? ஒரு நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி ஆச்சரியம். டைம் அகைன் டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். இடம், நேரம், சூழ்நிலை. புத்தர் ஏன் வந்தாரு? புத்தர் எதுக்காக வந்தாரு? வேதங்களை பயன்படுத்தி மிருகவதை பண்ண ஸ்டாப் பண்ணாரு. ஆதிசங்கர் ஏன் வந்தாரு? புத்தர் கொள்கையில போய் எல்லாம்
வச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் வேதங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எல்லாரும் தன்னையே கடவுளா நினைச்சிட்டாங்க. வேதங்களை ஏத்துட்டவங்க என்ன நினைக்கிறாங்க? நாமளும் கடவுள் தான், இந்த உணர்ந்துட்டா நாமளும் கடவுளாயிடலாம், உன்னை நீங்க உணர்ந்தா நீங்களும் கடவுளாயிடலாம், ஏன்னா எல்லாம் பிரம்மம் தானே. அதுக்கப்புறம் தான் ராமானுஜாச்சாரியர் வந்தார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் என்ன பண்ணாரு? ராமானுஜாச்சாரியர் வச்சாரு. இல்ல, அது தப்பு. அவங்க வழியிலே போய் ராமானுஜர் என்ன சொன்னாரு? ஆமா, பிரம்மம் இருக்கா? இருக்கு. பிரம்மம் உண்மையா? பிரம்மம் தான் சத்தியம். ஆமா. ஆனா இந்த உலகம் பொய் இல்ல, உலகம் வந்து பொய் இல்ல. தத்துவ அர்த்தமா தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்ச கஷ்டம் தான். நாளைக்கு ராமாயண கதையெல்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலா சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ வேதாந்த சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, பிரம்ம சத்தியம். ஆதிசங்கர் என்ன சொல்றாரு? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அதுதான் சத்தியம், அந்த உலகம் பொய். அந்த வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? ராமானுஜர்ல ஆரம்பிச்சு ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், அப்புறம் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர். வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? பிரம்ம சத்தியமா? ஆமா, பிரம்ம சத்தியம் தான் உண்மை. அந்த உலகம் பொய்யா? இல்ல. ஏன் இந்த உலகம் பொய் இல்ல? இந்த உலகம் பொய் இல்ல. ஏன் பொய் இல்ல? இது பகவானுடைய சக்தி. வெரி குட் இல்லையா? இங்க காணக்கூடியது பொய் இல்ல, ஆனா தற்காலிகமானது இல்லையா? இங்க படைப்பு தற்காலிகமானது. படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு நாள் அழிஞ்சு போகும். பிறக்கப்பட்ட உடலுக்கு ஒரு நாள் இறப்பு உண்டு இல்லையா? ஜாதசி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிகாரத்தை நத்துவம் சோதிது மருகசி. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? பிறக்கப்பட்ட ஜீவன் ஒரு நாள் உடலை விடணும், உடல் கிடைச்ச எல்லாரும் ஒரு நாள் உடலை விடணும். அதனால இந்த உடல் தற்காலிகமானது, பொய் இல்ல. நம்ம உடம்பு பொய் இல்ல, இந்த பிரபஞ்சம் பொய் இல்ல, ஆனா எல்லாம் தற்காலிகம். ஆனா மாயாவதி என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் பொய். நோ, எப்படி பொய்? கிருஷ்ணாவுடைய சக்தி எப்படி பொய்யா இருக்கும்? ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய சக்தி, ஜீவாத்மா நாமளும் கிருஷ்ணாவுடைய சக்தி. ரைட்டா? சோ அப்ப வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ராமானுஜர் என்ன சொன்னாரு? பிரம்மம் இருக்கா? இருக்கு. எல்லா பிரம்மத்திலிருந்து வந்ததா? ஆமா, எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது. ஆனா வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நம்ம குட்டி பிரம்மம், கிருஷ்ணா வந்து பரபிரம்மம். நம்ம ஜீவாத்மா, கிருஷ்ணா வந்து பரமா. இப்ப டிஃபரன்ஸ் ஆயிடுச்சா? நாமளும் கிருஷ்ணா ஒண்ணு கிடையாது, நாமளும் கிருஷ்ணா ஒண்ணு இல்லை. நாம அணு ஆத்மா, கிருஷ்ணன் விபு ஆத்மா, அது பரமாத்மா. நாம குட்டி பிரம்மம், கிருஷ்ணா வந்து பரபிரம்மம். அதனால வைஷ்ணவாச்சாரியர் என்ன சொல்றாங்க? குணங்களால பகவான் இருக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்கலாம், பகவான் என்னென்ன குணம் இருக்கோ அது நம்மகிட்ட இருக்கலாம். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவர். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவர். ஆனா வித்தியாசம் என்னது? கிருஷ்ணா கிட்ட எல்லையற்ற சக்தி இருக்கு, என்னுடைய சக்தி ஒரு ஆத்மா. நான் அணு ஆத்மா, கிருஷ்ணர் பரமாத்மா. நான் குட்டி பிரம்மம், கிருஷ்ணா பரபிரம்மம். இதுதான் ராமானுஜர் சொல்லியிருக்காரு. ராமானுஜர் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி அத்வைத கொள்கையை இது பண்ணி அப்படிலாம் கிடையாது. என்னைக்கும் ஜீவன் வந்து பரமாத்மா ஒன்றாக முடியாது. ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா தான். காட் காட் தான், டாக் டாக் தான். ஜீவோடி காட், டிஓஜி டாக். எப்படி திருப்பி போட்டாலும் ஒன்னாக ரெண்டு ஒன்னாயிடுது. ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பகவான் பகவான் தான். இதை வந்து பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரொம்ப கவனமா படிச்சா புரியும். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? செகண்ட் சாப்டர் சொல்றாரு 2.12. நானோ நீயோ இங்க இருக்கிற மன்னர்களோ நம்ம யாரும் இல்லாம இருந்ததும் இல்லை, இப்போ இருக்கிறோம், இல்லாம இருக்க போறதும் இல்லை. அப்போ ஆங்கிலத்தில் சொன்ன என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? 3 காலம். முன்னே இருந்திருக்கிறோம், இப்ப இருக்கிறோம், இனிமேல் இருக்க போறோம். நான் நீ இருக்கிற எல்லாரும் நட்பேவாதம் ஜாதுநாசம் நட்பம் நேமே ஜனாதிபா நான் சைவன பவிஷ்யாம சர்வே வயம்பரம். அர்ஜுனா, புரியுதா இருக்கு? கஷ்டமா இருக்க? புரியுது இல்லையா? சோ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஜீவாத்மா பரமாத்மா எப்பவும் தனித்து இருக்கும், ஒன்னே ஆயிடுது. முன்னையும் கிருஷ்ணர் இருந்திருக்காரு, நாமளும் இருந்திருக்கிறோம். இப்பயும் கிருஷ்ணர் இருக்கிறாரு, நாமளும் இருக்கிறோம். இன்னைக்கு எதிர்காலத்திலும் கிருஷ்ணர் இருக்க போறோம், நாமளும் இருக்க போறோம். அப்ப முக்தி அடைகிறதுனா கிருஷ்ணர் கூட போய் ஒன்னாயிரம் அர்த்தம் இல்லை. முக்தி அடைகிறது என்னது? அதுக்கு பாவம் சொல்லியிருக்கு. முக்தி ஹித்வா அனதா ரூபேன ஸ்வரூபேன அவஸ்திதா. முக்தி அப்படின்னா நம்முடைய
முக்தினா நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையில போயிருக்கிறது. அப்ப ஜீவனோட உண்மையான ஆதாரமான நிலை என்னது? ஜீவனே சொல்வோய் கிருஷ்ண நித்யதாஸ் இல்லையா? ஜீவாத்மோட உண்மையான ஆதாரம் நிலை கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றது. அப்ப முக்திக்கு பிறகு அது நடக்கும். முக்திக்கு அப்புறம் நம்ம கிருஷ்ணோட ஒன்னாயிட்டே நான் சொல்ல, கிருஷ்ணன் நாம ஒன்னாயிட முடியாது. கிருஷ்ணன் தான் நாம தான். அவ முக்தி அடைந்தாலும் ஜீவாத்மா ஆன்மீக லோகத்துக்கு போய் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணும். இதுதான் வைஷ்ணவாச்சாரியர் சொன்னார். அப்ப ராமானுஜாச்சாரியர் அவரு இதுதான் ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்ண. மாயாவாதத்துக்கு எதிராக பகவான் கிருஷ்ணன் தான் பிரம்மம், சாதாரண பிரம்மம் பரபிரம்மம், அந்த பிரம்மத்துக்கே ஆதாரம் அவர்தான். பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் இருக்கா பகவத்கீதையில? பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், பிரம்மத்துக்கும் ஆதாரம் நானே. ரைட்? பிரம்மத்துக்கும் கிருஷ்ணன் ஆதாரம். அதனால பகவான் உருவம் உண்டு, அவருக்கு உருவம் உண்டு, அவருக்கு செயல்கள் உண்டு, அவருக்கு லீலைகள் உண்டு, அனைத்தும் நித்தியமானது, அறிவு நிறைந்தது ஆன்மீகம். சச்சித்தானந்த விக்கிரகா, சச்சித் ஆனந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமானது. அப்போ என்ன நடந்ததுன்னா, ராமானுஜாச்சாரியர் பூமியில வந்த பொழுது அவர் குருகுலத்துல படிச்சிருந்தார். அவர் குருகுலத்துல படிச்சிருப்ப அவருடைய குரு ஒரு மாயாவாதி. ராமானுஜருடைய குரு யாதவ் பிரகாஷ் ஒரு மாயாவாதியா இருந்தார். அவர் என்ன பண்ணாங்க, மாயாவாதம் பேசியிருக்காங்க. ஒரு நாள் ராமானுஜர் என்ன பண்ணாரு, குருக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்துல நின்று மசாஜ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு வேதம் ராமச்சந்திர பிரபு கி அவர் குரு மசாஜ் பண்ணி விட்டு இருந்தார். அப்ப அவர் ஒரு வாக்கியத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது பகவானுடைய முகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அது தப்பா ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அது குரங்கினுடைய பின்பாக மாதிரி இருந்தது. இது ஒரு வைஷ்ணவரால் கொடுத்துக்க முடியுமா? ஒரு அழுகை வந்துச்சு ராமானுஜருக்கு. அந்த அழுகை வெந்நீர் மாதிரி அப்படியே மேல விழுந்தது, அப்படி கொதிக்குது. நமக்கு கவலையில கண்ணீர் வரும்போது ரொம்ப சூடா இருக்கும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது வருத்தப்படும் போதோ கவலையில கோபத்திலே வரக்கூடிய கண்ணீர் ரொம்ப சூடா இருக்கும். சந்தோஷமா வரக்கூடிய கண்ணீர் ரொம்ப கோல்டா இருக்கும். அந்த தண்ணி மேல விழுந்த உடனே அவர் குரு பார்த்து கேட்கிறாரு, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இப்போ, ஏன் நீ அதுல? அப்ப அவர் விளக்கம் கொடுத்தாரு, அப்படி அர்த்தம் இல்லாது, நீங்க தப்பா சொல்றீங்க. பகவானுடைய தாமரை முகம் அப்படி தாமரை பூ மாதிரி இருக்கும். அவர் கண்கள் அவர் புண்டரிகாட்சன் பெருமாள், செந்தாமரை கண்ணன். பகவானுடைய ஒவ்வொரு அவைகளையும் தாமரையோடு ஒப்பிடுவாங்க. அவருடைய பாதம் தாமரை திருப்பாதம், முகம் தாமரை மாதிரி மலர்ந்திருக்கும், கண்கள் தாமரை மாதிரி இருக்கும், அவர் நாபி தாமரை பத்மநாபன். அப்படியே விளக்கம் கொடுக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியம், என்ன ராமானுஜர் எப்படி பேசுறாரு? இது ஒரு முறை நடந்ததா? இனி ஒரு முறை என்ன பண்ணாரு, இதே மாதிரி ஒரு வேத வாக்கியத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறார். சத்தியம் ஆனந்தம் பிரம்மம் ஏதோ ஒரு வேர்டு வரும், அதுக்கு விளக்கம் கொடுத்து அதுக்கும் மாயாவாதம் சொல்றாரு. திரும்பி ராமானுஜர் குறுக்கிட்டு சொல்ற, நீங்க தப்பா சொல்றீங்க, நான் மாயாவாதி தப்பா சொல்றான்னு சொல்லுவாரு, இது தப்பா சொல்றீங்க. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த ராமானுஜர் இப்படியே விட்டு வச்சா அவருடைய தத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அதனால இவர் உயிரோடு விடக்கூடாது. இது எல்லா ஆச்சாரிய வாழ்க்கையில் நடந்திருக்கு. பிரபுபாவுடைய வாழ்க்கையில, பக்தி சித்தாந்த சரஸ்வதி வாழ்க்கையில, பக்தி வினோத் தாக்கூரர், நரத்தமதாஸ் தாக்கூர், எல்லா ஆச்சாரிய வாழ்க்கையிலையும் அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு தடை பண்றதுக்கு ஏதாவது மாயாவுடைய வேலை இருக்கு, யாராவது தொந்தரவு பண்ணுவாங்க. அது மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணாங்க, இவர் கூட்டிட்டு போயிடலாம், இவர் கங்கா ஸ்நானம் கூட்டிட்டு போற மாதிரி கங்கையில கூட்டிட்டு போய் அவர் தள்ளி விட்டுலாம், கொண்டுலாங்க அப்படின்னு திட்டம் போட்டு அங்க காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு யாத்திரை போறாங்க. கங்கைக்கு யாத்திரை போறதா சொல்லிட்டு போறாங்க. ராமானுஜருக்கு ஒரு சகோதரர் பார், கோவிந்தான் பேர், அவரும் கூட போயிட்டு இருக்காரு. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது இந்த குரு சீடர்லாம் பேசிக்கிறாங்க, நாளைக்கு காலையில் முடிஞ்ச உடனே கங்கைக்கு போய் சேர்ந்துருவோம், அங்க ராமானுஜர் குளிக்கிற மாதிரி கூப்பிட்டு தள்ளி விட்டுடலாம். கங்கையில போயிடுவாரு, யாராவது கேட்டா கங்கையில குளிக்கும் போது கங்கையோட கங்கையா போயிட்டாருன்னு சொல்லிடலாம். இது கோவிந்தா கேட்டுருவாரு. கோவிந்தா கேட்டுட்டு ராமானுஜர் சொல்லுவாரு, ராமானுஜா நீங்க இருக்காத, உங்க கூட்டத்துக்கெல்லாம் சரி பண்றாங்க, திட்டம் போடுறாங்க, நீ போயிடு, என்னை பத்தி கவலைப்படாத, நான் வந்துடுவேன், என்ன அவங்க கொல்ல மாட்டாங்க, உன்னைதான் கொல்ல திட்டம் போட்டு இருக்காங்க, நீ போயிடு. ராமானுஜர் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு வர்றவருக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. போகும்போது குரு கூட்டிட்டு போனாங்க. சின்ன பையன் தான், ஒரு 8-10 வயசு இருக்கு, சின்ன பையன் தான், பாலகன், சிறுவன். எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ரொம்ப தூரம் வந்தாச்சு,
ஃபுல்லா காட்டு வழியே நடந்து போயிருக்கு. அப்பெல்லாம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் காடு தான் எல்லாம் பார்க்கணும். ஏதோ புல்லட் ட்ரெயினோ மெட்ரோ ட்ரெயினோ விட்டுருந்தாங்க, ஒன்றும் கிடையாது. ஃப்ளைட்டு ஒன்றும் கிடையாது. எல்லாம் நடந்தா போல மாட்டு வண்டியில் போகணும், குதிரை வண்டியில் போகணும். ஒரு நடு காட்டுல இருக்காரு, எந்த பக்கம் போகணும்னு தெரியல, ஒரே பயமா இருக்கு, காடு பூரா இருட்டா இருக்கு, ரொம்ப கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கு, பயந்து திடீர்னு இருக்காரு. அப்படியே ரூட் இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அப்ப அந்த காட்டுல வந்து ஒரு வேடன் வர, ஒரு வேடனும் அவங்க மனைவி 2 பேர் வராங்க. இந்த வேடன் வந்து பார்க்க ரொம்ப வேடன் தான் ரொம்ப தேஜஸா இருக்கு, கையில அம்பு வில் எல்லாம் வச்சிருக்காரு. இந்த வேடன் வர அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு, என்ன சாமி எங்க இந்த காட்டுல வந்து நிக்கிறீங்க, எப்படிங்க வந்தீங்க, யாரோட கொண்டு விட்டா, எங்க போனீங்க? அவர் சொன்னார், எனக்கு எங்க போனது, எங்க இருக்கு, யாருக்கு என்ன கொண்டு, நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, என் கூட கூட்டிட்டு வந்தாங்க, எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன இப்ப காஞ்சிபுரம் போகணும். ஓ காஞ்சிபுரம் போகணுமா, நாங்களும் அந்த பக்கம் தான் போறோம், வா போலாம், எங்க கூட வரியா? ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இந்த வேடன் வந்து காஞ்சிபுரம் கூட்டிட்டு போறேன்னு அந்த வேடன் கூட நடத்துவாரு. யாரு? ஆதிசங்கர ராமானுஜரா? தெளிவா இருக்கீங்க, ராமானுஜர் வேடன் கூட நடத்துவாரு. நடந்து வரும்போது ராமானுஜர் வந்து அந்த வேடன் கையில் உள்ள அம்பு வெளியே பார்த்தாரு, அவருக்கு ராமனுடைய ஞாபகம் வந்துருச்சு. ராமனுடைய ஞாபகம் வந்துருச்சு, அப்படியே அழுதுட்டே சொல்றாரு, பிரபு ஸ்ரீராமன் அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? யார் சாமி அது ராமரு? என்ன அவனுக்கு ராமர் தெரியாதா? ராமர் தெரியாது, யார் அவரு? போச்சு, ராமர் தெரியாம இருக்கீங்களா நீங்க? நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ராமர் யாருன்னு. சொல்லுங்க, எங்களுக்கு போர் அடிக்குதே, கேட்டுட்டே வரோம். எங்க இருந்து அந்த காட்டு ரொம்ப தூரம் போயிட்டு காட்டு வழியா நடந்து வரும்போது அந்த வேடனும் அவங்க மனைவி 2 பேரும் அந்த ராமசாமி பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். அப்படியா, ராமர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவர் வந்து பச்சை மலை மாதிரி ஒரு மேனி, பச்சை நிறத்துல மேனி இருக்கும், ஒரு தாமரை போல கண் இருக்கும் அவருக்கு. அவர் தோலை பார்க்கறவங்க தோலையே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களோட கண்களை பார்க்கறவங்க கண்ணையே பார்த்துட்டு இருப்பாங்க, அவருடைய பாதத்தை பார்க்கறவங்க சிவப்பண்ணனே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டே வர. அப்புறம் ராமனுடைய குணங்கள்லாம் வர்ணிக்கிறார். ராமர் எப்படி வந்து அயோத்தியால தோன்றினாரு, அப்புறம் எப்படி அவர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணாரு, அதெல்லாம் சொல்லிட்டு வர. 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். அந்த வேடனும் அவங்க மனைவியும் அப்படியே சில நேரம் அழுறாங்க, சிலர் சிரிக்கிறாங்க, உற்சாகத்துல அப்படி கொண்டாடுறாங்க. யார் கதை சொல்லிட்டு வர? ராமானுஜர். ராமானுஜர் கதை சொல்லிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டே வராங்க. அவர் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்றாங்க, என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது சாமி, ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து தெரியா? சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே ஒரு கிணறோ ஆறோ இல்ல. ராமானுஜர் சொல்ற, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் பக்கத்துல ஏதாவது தண்ணி இருந்தா எடுத்துட்டு வரேன், பக்கத்துல ஏதாவது கிணறோ குளமோ ஏரியோ வருதுன்னா ஆறு இருக்குன்னா தண்ணி எடுத்து வர, இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் போடுறாரு. எங்கேயாவது ஆறு ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு ஓடுறாரு. போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வராரு. 2 பேரையும் காணும், அந்த வேடனையும் காணும், மனைவியும் காணும். கார் பூரா சுத்துறாரு. ஐயோ, இவ்வளவு தூரம் என்ன வந்து கூட்டிட்டு வந்தாங்க, இவங்களும் பாதியில கூட்டிட்டு போயிட்டாங்க, நான் எப்படி காஞ்சிபுரம் போவேன்? இப்போ இவங்கதான் சொன்னாங்க என்ன காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சுத்தி முத்தி தேடுறாரு. ஓ வேடனே, ஓ மாதாஜி எங்க இருக்கீங்க? ஓ பிரபு. காடு பூரா தேடுறேன். எதிர்த்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. என்ன சாமி, என்ன யாரும் தேடுறீங்க நீங்க? என்ன வந்து ஒரு வேடனும் அவங்க மனைவியும் கூட்டிட்டு வந்தாங்க, காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஏமாத்தால இல்ல, உங்க காஞ்சிபுரம் பாருங்க, வரதராஜருடைய கோயில் தெரியுது பாருங்க, கோபுரம் தெரியுது பாருங்க, அங்க பாருங்க வரதராஜருடைய கோயில் கோபுரம் தெரியுது. அப்படியே ராமானுஜர் கண்ணுக்கு கண்ணீர் வருது. அப்ப வந்தது யாரு? யார் கூட்டிட்டு வந்தா? வரதராஜர் லட்சுமி தேவி தான். யார்கிட்ட கதையை சொன்னாரு? பகவான் பகவானுடைய கதையை சொல்லியிருக்காரு. பகவான் கிட்ட அவருடைய கதையை அவருடைய சொல்லியிருக்காரு. அவர் எப்படி கேட்டுட்டு இருந்தாரு? இந்த கதைநாளைக்கு தெரியுமா விடாதுன்னு சொன்னேன். அவர் எப்படி கேட்டாரு? அவரும் சந்தோஷமா கேட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ராமாயணம் பகவானையே கவரக்கூடியது. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, சீதாராம் லட்சுமண அனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. பகவானுடைய லீலைகள் வந்து பகவானை கவரக்கூடியது. அந்த வரதராஜரும் லட்சுமி தேவி வேற யாரும் ராமலட்சுமணன் தானே, ராமரும் சீதையும் தானே. அவங்க கேட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம், பகவானுக்கு போய் அவர் கதையை சொல்லிட்டு வந்துருக்கு. அவ்வளவு சந்தோஷமா கேட்டுட்டு வந்தாங்க. ராமாயண கதை வந்து எல்லாருக்கும் பேரான.
அது வந்து நம்மளை பிறப்பிறப்பு விடுவிக்கும். ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்மநேதி மாமேதி. சோ அர்ஜுனா, அர்ஜுனா யார் வந்து என்னுடைய பிறப்பு செயல்கள் இதெல்லாம் கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்க சொல்றாங்களோ அவங்க இந்த உடலை விட்டதும் திரும்பி இந்த பூமிக்கு வர மாட்டாங்க, திரும்பி இங்க பிறப்பு இருக்க மாட்டாங்க. யாருக்காவது திரும்பி மலேசியால பிறக்கணுமா? வேண்டாம் இல்லையா? போதும் போதும். சோ ஜென்ம கர்மா, பகவானுடைய பிறப்பு செயல்கள்லாம் நம்முடைய பிறப்பு செயல் மாதிரி இல்லை. நம்ம பிறந்தது செயல்படுறது கர்மத்தினால, ஏண்டா பிறந்தோம் இல்லையா? பகவானுடைய செயல் அப்படி இல்லை, அதெல்லாம் திவ்யம், திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம். அதே மாதிரி ஆச்சாரியருடைய செயல்களும் திவ்யமானது. புரோபாடைய பிறப்பு நம்ம பிறப்பு மாதிரி இல்லை, புரோபாடைய பிறப்பும் செயல்களும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதக. யார் இதை வந்து உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்ன வந்து த்யக்த்வா தேகம், த்யக்த்வான விடுறது, தேகம்னா இந்த உடம்பு, த்யக்த்வா தேகம் புனர் ஜென்ம நெய்தி, மறுபிறவி கிடையாது, மாமேதி, என்னையே அழைக்கிறார்கள் அர்ஜுனா. அது மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் அவரை விட்டு வந்துடுவாரு. டைம் ஆயிடுச்சா? சரி, 5 நிமிஷம் 5 நிமிஷம். ராமானுஜர் என்ன பண்ணாரு, பசிக்குதா இருக்காது, யாருக்கா பசிக்குதுன்னா கை தூக்கு இல்லையா? குழந்தைகளுக்கு பசிக்குதா? சரி. என்ன ஆயிடுச்சு, ராமானுஜர் வந்து அந்த யாதவ பிரகாஷ் விட்டு வந்துடுவார். விட்டு வந்துட்டு அவர் வைஷ்ணவ ஆச்சாரியோட சங்கத்தில் இருப்பார். அவருக்கு நிறைய சீக்ஷா குருளா இருந்தாங்க. காஞ்சி பூர்ணர், அப்புறம் வந்து யமுனாச்சாரியர், அப்புறம் வந்து கோஷ்டி பூர்ணர், அப்புறம் மகா பூர்ணர், இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியர் உண்டு ராமானுஜர். அதுல ஒருத்தர் தான் கோஷ்டி பூர்ணர், திருக்கோஷ்டி நம்பின்னு சொல்லுவாங்க. கோஷ்டி பூர்ணா அவர் வந்து திருக்கோஷ்டிங்கிற இடத்துல இருந்தார். திருக்கோஷ்டின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அது வந்து திருச்சியிலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகணும். ஒரு 150-200 கிலோமீட்டர் வரும் ஸ்ரீரங்கத்துல இருந்து. அப்ப ராமானுஜர் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட போய் மந்திரோபதேசம் வாங்குறதுக்காக போறாரு. 18 முறை போனார். இன்னைக்கு நம்மள தேடி குரு மலேசியாவுக்கு வராரு இல்லையா? நாம குருவை தேடி இந்தியாவுக்கு போல, குரு நம்மள தேடி வர்றாரு. ஆனா அன்னைக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்தது, குருவை தேடி போகணும், நடையா நடக்கணும், பிளைட்ல எல்லாம் போகல. குருவை தேடி நம்ம பிளைட்ல போறோம், சிலர் போறதே இல்லை, அவர் நம்மள தேடி வர்றாரு, சிலர் தேடி போறோம், பிளைட்ல போறோம். அன்னைக்கு ராமானுஜர் என்ன பண்ணாரு, குருவை தேடி நடையா நடக்கிறது. 18 முறை போனார். அங்க அந்த கோயில் இருக்கு, அங்க ரொம்ப அழகான கோயில் இருக்கு திருக்கோஷ்டியூர்ல. அந்த கோயில்ல வந்து 18 முறை வந்ததுக்கு அப்புறம் 18வது முறை தான் அவர் மந்திரோபதேசம் பண்றாரு. சரி, நான் உனக்கு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப சீக்கிரம், ரொம்ப ரகசியமான மந்திரம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ள வச்சுக்கோ. இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஜபிச்சுக்கோ, இது உனக்கு வைகுண்ட பிராப்தி கொடுக்கும். என்ன கொடுக்கும்? வைகுண்ட பிராப்தி. அவர் காதுல சொல்றாரு இந்த மந்திரம், ஓம் நமோ நாராயணாய. சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வைகுண்டம் போயிட்டு மந்திரம் கொடுத்து போயிட்டாரு. ராமானுஜர் வச்சுட்டு இருக்காரு, இந்த மந்திரம் வந்து வைகுண்ட பிராப்தி கொடுக்குன்னா நான் மட்டும் ஏன் சொல்லணும் இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொன்னா எல்லாரும் வைகுண்டம் போயிடலாம். அது என்ன பண்ணாரு, இந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே ஏறிட்டாரு. அந்த இடம் இருக்கு, இப்ப நீங்க போனா பார்க்கலாம். யாரும் போயிருக்கீங்களா? அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? பிரபு வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ராமானுஜர் விக்கிரகம் இருக்கும். அந்த கோபுரத்து மேல ஏறி அந்த மதில் மேல உட்கார்ந்து எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஓ என் அருமை மக்களே, பக்த கோடிகளே, எல்லாரும் இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் தர போறேன். இந்த பொக்கிஷம் தர போறேன்னு எல்லாரும் ஓடி வர்றாங்க. ராமானுஜர் பொக்கிஷம் தர போறாராப்பா, என்ன பாரு, எல்லாம் ஓடி வந்தாங்க. உங்க எல்லாருக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்க போகுது, இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு 2 கை உயர்த்தி எல்லாரும் எப்படி சொன்னாங்க. ராமானுஜர் எப்படி சத்தம் போட்டு சொல்றாரு. அவர் குரு வந்து காதுல சீக்கிரட்டா சொல்றாரு. அவர் எப்படி சொன்னாரு, ஓம் நமோ நாராயணாய. ஊருக்கே கேட்டுச்சு, இவரு ஊருக்கே கேட்டுச்சு, ஊருக்கே கேட்டுச்சு. அந்த குரு மகாராஜோட, அவங்க குருவோடைய வீடு வந்து அந்த கோபுரத்துக்கு கீழே ஒரு சின்ன மாளிகை, சின்ன வீடு. அவர் வெளியே வந்துட்டு பயங்கர கோபம் இருக்கு. ராமானுஜன் சொல்லிட்டு வந்தேன், சீக்கிரட்டான மந்திரம் ரகசியமா வச்சு ஊர் பைக் போட்டு ஊர் பூரா சொல்லிட்டு கோபமா வர. ஏ ராமானுஜா, என்ன காரியம் பண்ண நீ? இந்த காரியத்துக்கு உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? குரு மகாராஜ் நல்லா தெரியும். நீங்க வந்து இந்த மந்திரத்தை ரகசியமா வச்சுக்க சொன்னீங்க, நான் ஊர் கூட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதனால என்ன ஆகும்? நான் நரகத்துக்கு போவேன். குருவோடைய கட்டளைய நான் மீறிட்டேன்.
குருவுடைய கட்டளை மீறினதுனால நான் நரகத்துக்கு போவேன். ஆனா இவ்வளவு பேர் வைகுண்டம் போவாங்கல்ல, இவ்வளவு பேரு வைகுண்டம் போவாங்கல்ல. ஜெய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாக்கி அவ்வளவுதான். குரு அவருக்கால கொடுத்துட்டு நீதான் உண்மையான ஆச்சாரியன், நீங்க தான் உண்மையான ஆச்சாரியன். அப்படி வந்து அதான் வைஷ்ணவா பரதுக்க துக்கி இருப்பாங்க. சோ ராமானுஜர் இன்னைக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. காரணம் என்னதுன்னா, பிரபுபாதர் என்ன பண்ணாரு, பிரபுபாதர் உலகம் பூராவே ஹரேகிருஷ்ண மந்திரம் கொடுத்துட்டாரு இல்லையா. ராமானுஜர் வந்து திருக்கோஷ்டியில நின்று எல்லாரையும் கூப்பிட்டு ஓம் நமோ நாராயணன் கொடுத்தாரு. பிரபுபாதர் என்ன பண்ணாரு, உலகம் பூரா போய் அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ராமானுஜர் நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா இந்த காலத்துல வந்து இவங்க ஹரிகிருஷ்ண மந்திரம் ஜபிக்கிறாங்க, கீர்த்தனம் பாடுறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, சேவை பண்றாங்க. ராமானுஜர் வெரி ஹாப்பி. ராமானுஜாச்சாரியருக்கு நம்ம கண்ட ரொம்ப சந்தோஷம் வேணும். சோ பிரபுபாதர் வந்து ராமானுஜருடைய மனோபாவத்துல சைத்தன்யமாவுடைய போதனைகளை உலகெல்லாம் கொண்டு பிரச்சாரம் பண்ணாரு. இன்னைக்கு பாருங்க, மலேசியால ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்றோம், ராமநவமி கொண்டாடுறோம். எப்படி நடந்தது? பிரபுபாவுடைய கருணை இல்லையா? பிரபுபாவுடைய கருணையில தான் இன்னைக்கு அமெரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா, ஜெர்மனி எல்லா நாடுகளும் ராமநவமி கொண்டாடுறாங்க. ஒரு காலத்துல ராமநவமி இந்தியாவில மட்டும் தான் இருந்தது இல்லையா? இந்தியாவில மட்டும் தான் ராமநவமி கொண்டாடணும், இந்தியாவில மட்டும் தான் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லிருந்தோம். பிரபுபாவுக்கு என்னாச்சு, உலகம் முழுதும் சைனா, ரஷ்யா, ஜப்பான் எல்லா நாடுகளும் போனாங்க. எல்லா நாடுகளையும் போய் எல்லாரும் பிரசவத்துக்கு கொடுத்தாரு. அதனால நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். நம்ம என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம், பிரபுபாத் மாதிரி ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. பிரபுபாத் புத்தகங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பக்தர் சங்கம் இருக்கு. இதை நல்லா பயன்படுத்திட்டா நம்ம பகவாட்டத்துக்கு போயிடலாம். நமக்கு இது குருமார்கள் இருக்காங்க, பிரபுபாடி சீடர்களா இருக்காங்க. ரொம்ப பெரிய பாக்கியம். இங்க வந்து பஞ்சதத்துவம் வந்து பஞ்சதத்துவம் சொல்லி முடிச்சார். பஞ்சதத்துவம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்க பாருங்க, ராம அவதாரத்துல ராமர் என்ன பண்ணாரு, ராமர் வந்து வில்லு அவங்க எடுத்துட்டு வந்தாரு. ராமனுடைய வில்லு பேர் என்ன தெரியுமா? ராமனுடைய வில்லு பேர் என்ன யாருக்கு தெரியும்? ராமரின் வில்லின் பேர் என்ன? சரியாக பதில் சொல்றவங்க ராமநவமி பிரசாதம் கிடைக்கும். இல்லைனாலும் எல்லாரும் கிடைக்கதான் போகுது. ஸ்பெஷலா கொடுப்பாங்க, ஸ்பெஷல் பிரசாதம். சரி, ஓகே, நான் 4 ஆப்ஷன் சொல்றேன். இதுல ஏதோ ஒண்ணு கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா? 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். சாரங்கம், கௌஸ்துபம், அப்புறம் கோதண்டம், அப்புறம் சுதர்சனம். இல்ல கோதண்டா. பகவானுக்கு பேரு கோதண்டராமன். கோதண்டராமன் அவர் கோதண்டம் எடுத்துட்டு வந்தாரு. ராமச்சந்திர பகவான் ராமர் அவதாரம் பண்ணப்போ கோதண்டம் எடுத்துட்டு வந்தாரு. கிருஷ்ணர் அவதாரம் பண்ணப்போ கிருஷ்ணர் என்ன எடுத்துட்டு வந்தாரு? சாரங்கம் எடுத்துட்டு வந்தாரு. கிருஷ்ணருடைய வில்லு வந்து சாரங்கம். அவருக்கு சாரங்கபாணி பேர். கும்பகோணத்துல ஒரு கோயில் இருக்கு, சாரங்கபாணி. சாரங்கபாணி சக்கரதாரி, சக்கரம் வச்சிருக்காரு இல்லையா? சிசுபாலன் எப்படி கொண்டாரு கிருஷ்ணா? நாளை சீக்கிரம் சிசுபாலன் இல்லையா? சிசுபாலன். சைத்தன்யமா என்ன கொண்டு வந்தாரு? சைத்தன்யமா எதை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. கையில என்ன இருக்கு? கையில சுதர்சனம் இல்ல, கோதண்டம் இல்ல, சாரங்க ஒண்ணு இல்ல. அப்ப என்ன கொண்டு வந்தாரு? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நம்ம ஆச்சாரியர்கள் வந்து பாடுறாரு. நம்ம ஆச்சாரியர்ல கோடி சம்பிரதாயத்துல வாசுதேவ் கோஷ் ஆச்சாரியர். அவர் என்ன பாடுறாரு? வாசுதேவ் கோஷ் போலே ஜோடி ஹோடஹா. வாசுதேவ் கோஷ் ஆகிய நான் 2 கைகளையும் எடுத்து சொல்றேன். வாசுதேவ கோஷ் போலே ஜோடி ஹோடஹா, சே கௌர் சே கிருஷ்ண சே ஜெகநாத். இந்த கௌரங்கரும் கிருஷ்ணரும் ஜெகநாதரும் வேற வேறே இல்ல, வேற வேறே இல்ல. யார் கிருஷ்ணனா வந்தாங்களோ, யார் ஜெகநாதர், அவங்க கௌரங்க. சைத்தன்ய மகாபிரபு கி. சைத்தன்ய மகாபிரபு கருணை ஆயுதம் கொண்டு வந்தார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் அவருடைய ஆயுதம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? சைத்தன்ய மகாபிரபு போதனை என்னது? சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? சைத்தன்ய மகாபிரபு போதனை என்னது? यारे देखो तारे का वो कृष्णोपदेश, हमारा क्या गुरु हो या तारे देश. நீங்க யார பார்த்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, யார பத்தி சொல்லணும்? கிருஷ்ணாபதி சொல்லுங்க. கிருஷ்ணனை சரணடைங்க, கிருஷ்ணனுடைய பக்தராங்க இல்லையா? அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? இப்படி சைத்தன்ய மகாபிரபு கை வச்சிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு கை வச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? சைத்தன்ய மகாபிரபு கை வச்சிருக்காரு என்ன அர்த்தம் இருக்கு? சைத்தன்ய மகாபிரபு கை இப்படி வச்சிருக்காரு என்ன அர்த்தம்?
கோலோ வந்தாவத்துல கிருஷ்ணர் இருக்காரு. அந்த பகவானையே தாமரை திருவேதி நான் சரணடைகிறேன் இல்லையா? இப்படி கை வச்சுட்டு கோலோ வந்தான். கோலோ வந்தாவத்துல கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணா இவங்க பாதத்துல தூசிய வச்சுக்கீங்க. ஆசிஷவா பாதரதா பினஸ்து மாம தர்ஷன மாமர்ம கரோதுவா யதா ததா பாவிகதாதம் போலோ பிராணநாதஸ்து சயேவனா. கிருஷ்ணா என்னோட பாதத்துல ஒரு தூசி வச்சுக்கீங்க. இது யார் சொல்றா? சைத்தன்ய மகாபிரபு. நித்யானந்த பிரபு யாரு? பலராம். பலராமர் என்ன பண்ண? பலராமர் என்ன கொண்டு வந்தாரு? பலராம் கையில் என்ன கொண்டு வந்தாரு? கதை. கதா. கதா. அப்புறம் லட்சுமணா. லட்சுமணா வந்து எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணன் வர லட்சுமணன் கூட வராரு இல்லையா? கிருஷ்ண பலராம் ராம லட்சுமணன். லட்சுமணன் கொண்டு வந்தாரு வில்லாம வச்சிருக்காரு. ஆனா நித்யானந்தர் எப்படி கை வச்சிட்டு இருக்காரு? நித்யானந்தர் எப்படி கை வச்சிருக்காரு பாருங்க. இப்படி வச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இப்படி கை வச்சிருக்காரு. இந்த கை எங்க காமிக்குது? இந்த கை யாரை பார்த்து காமிக்குது? சைதன்யாவோட பாதம் காமிக்குது. நித்யானந்தர் என்ன பண்றாரு? சைதன்யாவோட பாதம் காமிக்குது. இந்த கை எங்க காமிக்குது? இந்த பாதம் சரணடைக்கு கௌரவம் தரம் போயிடலாம். கரெக்டா? நித்யானந்தர் என்ன சொல்றாரு? சைதன்யாவோட பாதத்தை சரணடைங்க, அவர் ஒரு கௌரவம் தரம் அப்படின்னு போயிடுவாரு. ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி யாருக்கா? அத்வைதர். அத்வைதர் எப்படி கை வச்சிருக்காரு? அத்வைதர் யாரு? அத்வைதர் வந்து மகாவிஷ்ணு சதாசிவம். அத்வைதர் எப்படி கை வச்சிட்டு இருக்காரு? இப்படி வச்சிட்டு இருக்காரு. அத்வைதர் என்ன சொல்றாரு? நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, நித்யானந்தரை ஃபாலோ பண்ணுங்க. நித்யானந்தர் என்ன சொல்லி போயிடாரோ அதை பண்ணுங்க. அத்வைத பிரபுக்கு கதாதர் எப்படி கை வச்சிட்டு இருக்காரு? கதாதர் எப்படி வச்சிட்டு இருக்காரு? கதாதர் என்ன சொல்லுது? இந்த கை என்ன சொல்லுது? இந்த கை என்ன சொல்லுது? இது சைத்தன்யாவோட பாதத்தை சரணடைங்க. கதாதர் யாரு? ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? கிருஷ்ணாவுடைய பாதத்தை சைத்தன்யாவுடைய பாதத்தை சரணடைஞ்சா என்ன ஆகும்? சைத்தன்யாவுடைய பாதத்தை சரணடைஞ்சா என்ன ஆகும்? கோலவந்தம் போயிடலாம். கதாதர் பிரபு இருக்கு. அடுத்தது பாக்கி ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு? நாகமுனி. நாகமுனி என்ன ரெக்வெஸ்ட் பண்றாரு? எல்லாரும் பக்தி பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க இல்லையா? ரைட். சோ பக்தி சொல்லி கொடுக்குறாங்க. சைத்தன்யாவை பார்த்து சரணடையணும், ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணா நம்ம கூட வந்தா போயிடலாம். जय श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय, सीताराम लक्ष्मण सतीश रामचंद्र प्रभु की, रामानुजाचार्य की, श्रील प्रभुपाद की।